ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் வீடியோ தான் இது. ஏன் இத்தனை நாளாக வீடியோ மேக் பண்ண முடியல வரலங்கிற ரீசன்லாம் இனி கம்மிங் வீடியோஸில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்ஸ் மைண்ட் செட்டே இல்லை வீடியோ போடுறதுக்கு. ப்ளஸ் கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. இனி வரும் நாட்களில் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இனி வரும் நாட்களில் வீடியோஸ் வரும். மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பார்த்திங்கன்னா, வீக்லி ஒரு ட்வைஸ் வீடியோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. அப்படி பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ரீச்சபிள் ஆக முடியும். ஏன்னா சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, இப்போ யூடியூபர்ஸே நல்லா ரீச்சபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நான் தான் வீடியோ போடாமல் விட்டனால இப்போ இந்த நிலமையில இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ டச்சில் இருக்கணுங்கிற ரீசனால் சாங்ஸ் எல்லாம் எடிட்டிங் பண்ணி ரீமேக்ஸ் பண்ணி ஸ்லோ வெர்ஷன், ஸ்பீட் வெர்ஷன், பிஞ்ச் வெர்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் ஏறினதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். பட் அதே மீறி நான் ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டிருந்தேன். டாக்டர் அஸ்வின் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவரை பற்றி கொஞ்சம் நிறையா பேசி, இப்போ இல்லை ஒரு 3 years பிஃபோர் போட்டிருந்தேன். அதுக்கு நல்லாவே ரீச் இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் அந்த ரீச்சால் தான் இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800+ சம்திங் இருக்காங்க. சரியாக வியூ கூடி பண்ணி பார்க்க அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைப் வீடியோ அது அப்போ மேக் பண்ணி போட்டேன். இப்போ இன்னுமே அது கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. என்ன ஹெல்ப் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அது நிறையா கமெண்ட்ஸும் நானும் ரீட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டேன். அது அப்போ பண்ணது 3 years பிஃபோர். இப்போ அந்த ஆஃபர் எல்லாமே முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. ஓகே, இனி என்ன கண்டென்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இன்றைக்கி என்னென்ன ட்ரெண்டிங் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச ரிசர்ச் பண்ணிட்டு புரிகிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ப்ளஸ் எல்லா கண்டென்ட்ஸும் வரும்னே வைங்களேன். எல்லா கண்டென்ட்ஸும் வரும். ரொம்ப கிரிஞ்செல்லாம் இருக்காது, பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 days கழித்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி என்ன மாதிரி ஒரு இருந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இப்போ இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இனி கம்மிங் வீடியோஸில் பாருங்கள். நானும் அதுதான் பார்க்குறேன். மூஞ்சி கொஞ்சம் பார்க்க முடியாது, ஷேவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் காமெடியாக இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு வாரத்தில் அது வளர்ந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹைட்டிங் செட் பண்ணல சரியா, அது நெக்ஸ்ட் டைமில் ப்ராப்பராக பண்ணிடலாம். இப்போதைக்கு நானே சிங்கிளாக இருந்து தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரீசனால். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரையும் ஸ்டில் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டில் ஹோப். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.